வளர்ந்து வருகின்ற ஸ்மார்ட் போன் கம்பெனிகளுக்கு இடையிலான போட்டி என்பது ஆரோக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதன் மூலம் புதிய புதிய வசதிகள் ஸ்மார்ட் போன்களில் மேலதிகமாக அதிகரித்து கொண்டே செல்கின்றது. ரெட்மி இந்த போட்டியில் மிக துல்லியமாக தன்னுடைய காய்களை நகர்த்தி வருகின்றது. அதனுடைய ரெட்மி நோட் 8 மற்றும் ரெட்மி நோட் 8 ப்ரோ ஆகிய இரண்டும் பாவனையாளர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஸ்மார்ட் போன்களாக காணப்படுகின்றது. அதன் பிறகு வந்த ரெட்மி நோட் 9 மற்றும் ரெட்மி நோட் 9 ப்ரோ ஆகிய இரண்டும் கூட பாவனையாளர்களுக்கு பிடித்த ஒரு ஸ்மார்ட் போன்கள் கேட்டகரியில் வருகின்றது. தற்போது அதன் தொடர்ச்சியாக இந்திய பாவனையாளர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக ரெட்மி நோட் 10 மற்றும் ரெட்மி நோட் 10 ப்ரோ ஆகிய ஸ்மார்ட் போன்கள் வகைகள் சிறந்த அம்சங்களோடு இந்தியாவுக்கு வர இருக்கின்றன. இந்த ஸ்மார்ட் போன்களின் அம்சங்கள் மற்றும் இதன் தொடர்பாக சில விவரங்களை இன்று பார்க்கலாம். ரெட்மி நோட் 10 சீரீஸை அறிமுகம் செய்ய அந்த ரெட்மி கம்பெனி தயாராக வருகின்றது. இந்த புதிய ஸ்மார்ட் போன் ரெட்மி நோட் 9 சீரீஸ்களை போன்றே நிலையான மற்றும் மாதிரிகளை கொண்டிருக்கும் என்று கூறப்படுகின்றது. அதேபோல் ரெட்மி நோட் 9 5G ஸ்மார்ட் போன்களை அறிமுகம் செய்ததை தொடர்ந்து நோட் 10 சீரீஸ் ஸ்மார்ட் போன்கள் குறித்து சில தகவல்கள் கசிந்திருக்கின்றது. அதாவது இது குறித்து வெளியான கசிவு தகவலின்படி ரெட்மி நோட் 10 இந்திய சந்தையில் 2 வெவ்வேறு கட்டமைப்புகளை கொண்டு வெளிவர உள்ளதாக தெரிகின்றது. இந்த ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்க அப்படின்னா 4GB RAM இருக்குது. இன்டர்னல் மெமரியாக 64GB காணப்படுகின்றது. இதே போல 6GB ரேமும் 64GB இன்டர்னல் மெமரியோடு இன்னொரு அமைப்பும் காணப்படுகின்றது. இந்த இரண்டுமே வருகின்ற நாட்களில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படும் என தெரிகின்றது. அதே போல ரெட்மி நோட் 10 ப்ரோ 3 வெவ்வேறு மாடல்களில் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட இருக்குதான். அதோட அதில் 6GB RAM 64GB இன்டர்னல் மெமரி, 6GB RAM 128 இன்டர்னல் மெமரி, 8GB RAM 128GB இன்டர்னல் மெமரி ஆகிய 3 வெவ்வேறு மாடல்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்குதாம். ஆனா இது தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ரெட்மி நோட் 10 அப்புறம் இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ இந்த இரண்டு ஸ்மார்ட் போன்களும் பல தளங்களின் மூலம் சான்றளிக்கப்பட்டுள்ளன. இது இந்தியாவில் விரைவில் இந்த சாதனங்கள் அறிமுகம் செய்யப்படும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இருக்கின்றது. அதே போல ரெட்மி நோட் 10 ப்ரோ PIS தரநிலை சான்றிதழ் இணையதளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் இந்த சாதனம் விரைவில் நாட்டில் அறிமுகப்படுத்தப்படும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இதையடுத்து இது தொடர்பான ஒரு டீசரை அந்த நிறுவனம் வெளியிட்டது. அதே போல இதுவரை கசிந்த தகவலின்படி இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ ஸ்மார்ட் போன் சீரீஸ் ஆனது ஆக்டோகோர் ஸ்னாப்டிராகன் 732G செயலி மூலம், அதாவது ப்ரொசஸர் மூலம் இயக்கப்படும் எனவும் ஆண்ட்ராய்டு 11 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இதில் காணப்படும் என்றும் 108 MB முதன்மை கேமரா கொண்டிருக்கும் எனவும் கூறப்படுகிறது. இந்த ஸ்மார்ட் போன் 120 Hz முழு HD+ டிஸ்பிளே மற்றும் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆதரவுடன் வருகின்றது என்றும் தெரியப்படுத்தப்படுகின்றது. விரைவில் இந்தியாவில் வெளிவர இருக்கும் ரெட்மி நோட் 10 மற்றும் ரெட்மி நோட் 10 ப்ரோ ஆகிய 2 ஸ்மார்ட் போன்களுக்கும் பாவனையாளர்கள் மத்தியில் எந்தளவு வரவேற்பு வரும் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.